வகுப்பு வந்து 6ஆம் வகுப்பு இயல் 2 கவிதை பேழை காணி நிலம். அடுத்தகங்களின் இன்றைய சூழ்நிலையில் எப்படி நாம வாழ்கிறோம் அப்படின்னா நமக்கு அடுத்தகங்கள் தான் கிடைக்குது. இப்ப வீடு வாங்கணும் அப்படின்னா தரைதளமா இல்ல முதல் தளமா இல்ல இரண்டாவது தளமா, எந்த தளம் நமக்கு கிடைக்குதோ அதுதான் நமக்கு உரியது. 2ஆம் தளத்துல இருக்கிறவங்க 2ஆம் தளம் மட்டும்தான் அவங்களுக்கு உரியது. இப்போ அவங்களுக்கு தரைதளம் அவங்களுக்கு உரியது இல்லை அப்படின்னு இன்றைய சூழ்நிலையில நாம வாழ்கின்றோம். ஆனால் பாரதியாருடைய காலத்துல அவர் என்ன கேட்கிறார் அப்படின்னா தனியாக ஒரு மாளிகை போல ஒரு வீடு வேண்டும் அப்படின்னு அவர் எண்ணுறார். அடுத்தகங்களில் வாழும் பலர் இயற்கை தரும் இன்பத்தை எண்ணி இயங்குகிறார். நமக்கு இயற்கையான காற்று கூட நம்ம வீட்டுல என்ன பண்ண மாட்டேங்குது அப்படின்னா வீச மாட்டேங்குது. அந்த மாதிரி சூழ்நிலையில தான் நாம இன்றைய சூழ்நிலையில இருக்கோம். வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதியார் கற்பனை செய்கிறார். ஒரு வீடுனா அது எப்படி இருக்கணும்? நல்ல காற்றோட்டமான வெளிச்சம் தரக்கூடிய இடமாக இருக்கணும் அப்படின்னு அவருடைய கற்பனையில சொல்றார். இயற்கை சூழலை உருவாக்க வேண்டியதன் தேவையை உணர்த்துகிறார். அதுக்கப்புறம் அந்த நம்மளுடைய வீட்டை சுற்றி மரங்கள் இருக்கணும் அப்படின்னு அவருடைய கற்பனையில சொல்றார். இயற்கை பல வகைகளிலும் போற்றிடும் பாரதியின் கனவு இல்லத்தை பற்றி அறிவோம். இப்ப அவருடைய கனவு இல்லத்தை பத்தி நாம பார்க்க போறோம். அந்த பாடல் வரிகளிலேயே அவர் சொல்றார், காணி நிலம் வேண்டும் பராசக்தி. இறைவனிடம் கேட்கிறார், எனக்கு காணி அளவு. காணி அப்படின்னா என்ன அப்படின்னா நில அளவை குறிக்கும் சொல். சரியா? காணி அப்படின்னா நில அளவை குறிக்கும் சொல். எவ்வளவு அளவு அப்படின்னு சொல்லும்போது அதை கணக்கிடுறாங்க. 1.32 ஏக்கர் அப்படின்னு அளவு. நில அளவை குறிக்கும் சொல்லுதான் காணி என்பது. காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள். மாடங்கள் அப்படின்னா விளக்கு ஏற்ற ஒரு இடங்கள் இருக்கும். அந்த கிராமத்துல எல்லாம் நம்ம வீடுகள் பார்த்தோம்னா அப்படி இருக்கும். இப்போ அங்க வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா துய்ய நிறத்தினதாய். அப்பெல்லாம் வந்து வெள்ளை தான் அடிப்பாங்க. சுண்ணாம்பு கலர்ல இருக்கிற அந்த வண்ணம் தான் ஒவ்வொரு வீட்லயும் இருக்கும். இன்றைய காலத்துல நம்ம என்ன வேணாலும் என்ன பண்ணலாம், கலர் வண்ணங்கள் இருக்கு, அதுல நம்ம வீட்டுல பெயிண்ட் அடிச்சுக்கிறோம். ஆனா பாரதியார் வாழ்ந்த காலத்துல வந்து வெண்மை நிறமான சுண்ணாம்பை தான் என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு வெள்ளை அடித்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திலேயே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். அவருடைய எண்ணம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த நிலத்துல ஒரு மாளிகை போல இருக்கணும் என்னுடைய வீடு அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்கிறாரு. அங்கு கேணி அருகினிலே அப்பெல்லாம் வந்து என்ன வச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னா கிணறு. இப்பதான் போர் போட்டு நம்ம என்ன பண்ணணும், அந்த இடத்த கூட அபகரிச்சுக்கிறோம் இல்லையா? அது கிணறுக்காக ஏன் அவ்வளவு இடம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அன்றைய கால சூழ்நிலையில் வீட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, வீட்டு பக்கத்துல கிணறு இருக்கும். கிணற்றில இருந்து தான் நீர் இறைத்து என்ன பண்ணுவாங்க, சமையலுக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்துவாங்க. அந்த நீர் வந்து அந்த நீரை கூட செலவிடும் போது அது பின்னாடி என்ன இருக்கணும், தோட்டம் இருக்கணும். எப்படி அவர் இயற்கை சூழலை வர்ணிக்கிறாரு அப்படின்னு பார்க்கணும். பின்னாடி என்ன இருக்கணும் அப்படின்னு பாரு. அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும். தென்னை மரம் இருக்கணுமா, அந்த தண்ணி கூட வீணாகாம அது எங்க போகணும் அப்படின்னா அந்த தோட்டத்துக்கு போயிட்டு அங்க இருக்கிற மரங்களுக்கு போய் சென்றடையணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. தென்னை மரம் தன்னுடைய வீட்டின் பக்கத்திலேயே இருக்கணும். எத்தனை தென்னை மரம் இருக்கணும் அப்படின்னு அதை அடுத்த லைன்ல சொல்றாங்க. 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும். எவ்வளவு தென்னை மரம் வேணுமா? 10 அப்படி இல்லைன்னா 12 தென்னை மரம் என்னுடைய வீட்டினுடைய பக்கத்துல இருக்கணும். அந்த தென்னை மரத்தினுடைய கீற்றின் இயற்கையான காற்று என்னுடைய மாளிகையில் வீச வேண்டும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். நல்ல முத்துச்சுடர் போல நிலவினுடைய ஒளி வந்து தன்னுடைய வீட்டின் மீது விட வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு. நிலா ஒளி முன்பு வர வேணும். அங்கு கத்தும் குயில் ஓசை, என்னுடைய காதில் இனிமையான குயிலினுடைய ஓசை எனக்கு கேட்க வேண்டும். இயற்கையை அவ்வளவு இனிமையாக ரசிக்கிறேன். சற்றே வந்து காதில் பட வேண்டும் என்ற சித்தம். சித்தம் அப்படின்னா என்னன்னா உள்ளம் அப்படின்னு பொருள். என் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேண்டும். இயற்கையான காற்று தான் நமக்கு உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். நம்ம செயற்கையான ஏசியெல்லாம் போடுறோம் இல்லையா,
அந்த காற்றெல்லாம் நமக்கு உடலுக்கு வந்து பல நோய்களை தான் ஏற்படுத்தும். இயற்கையான காட்சி எப்பொழுதுமே நமக்கு எந்த ஒரு உடல்ல எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தாது. நன்றாய் இளம் தென்றல் வர வேண்டும் அப்படின்னு இந்த பாடலை முடிக்கிறார். இந்த பாடல் இயற்றியவர் யார் அப்படின்னா பாரதியார். இப்போ அந்த பாடலினுடைய சொல்லும் பொருள்களை நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போ காணி அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, காணின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த காலத்துல பயன்படுத்துகிற அந்த வார்த்தை எதை குறிக்கும், அந்த சொல் எதை குறிக்கும் அப்படின்னா காணி அளவு நில அளவை குறிக்கும் சொல் அப்படின்னா. மாடங்கள் அப்படின்னா மாளிகையின் அடுக்குகள். ஒவ்வொரு இடத்துல அடுக்கு மாடி கட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி மாளிகையின் அடுக்குகள் எப்படி இருக்கணுமா, தூய்மையானது, தூய நிறத்தினதாய் வெள்ளை பூசப்பட்ட மாளிகையாக இருக்க வேண்டும் அப்படின்ற. சித்தம் அப்படின்னா உள்ளம். நெக்ஸ்ட் நான் அந்த பாடல் வரிகளிலேயே உங்களுக்கு பொருள்களை சொல்லிட்டேன். இருந்தாலும் பாடலினுடைய பொருளை நாம இந்த தடவை தெரிஞ்சுக்கோம். காணி அளவு நிலம் வேண்டும், அங்கு ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். அழகான தூண்களையும் தூய நிறமுடைய மாடங்களையும் அது கொண்டிருக்க வேண்டும். நல்ல நீரையுடைய கிணற்று நீர் எப்படி இருக்கணும்னா சுவையானதாக இருக்கணும் அப்படின்னு அவர் தன்னுடைய கற்பனையில இந்த வீட்டை பத்தி சொல்றார். அங்கே இருக்க வேண்டும். இளநீரும் ஈற்றும் தரும் தென்னை மரங்கள் வேண்டும். அங்கே முத்து போன்ற நிலவொளி வீச வேண்டும். காதுக்கு இனிய குயிலின் குரலோசை கேட்க வேண்டும். உள்ளம் மகிழுமாறு இளம் தென்றல் தவழ வேண்டும். எவ்வளவு இயற்கையும் ரசிக்கிறாரு. அவருடைய வீடும் இந்த மாதிரி ஒரு மாளிகை அழகானதாக இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். இப்ப நம்ம பாரதியாரை பற்றி தெரிந்து கொள்வோம். இந்த பாடல் இயற்றியவர் யார் அப்படின்னா பாரதியார். பாரதியார் வந்து அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு சொன்னா அவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன். சரியா? இப்ப சுப்பிரமணியன்ற பேர் எப்படி பாரதியார் அப்படின்னு மாறியது அப்படின்னா அவருக்கு எட்டயபுர மன்னரால எட்டயபுர மன்னர் தான் அவருக்கு பாரதி அப்படின்ற ஒரு பட்டத்தை வழங்கியிருக்கார். அன்று முதல் தான் அவர் என்னவாயிட்டாரு, தன்னுடைய இயற்பெயர் மறைந்து அவர் எழுதும்போது புனைப்பெயரான பாரதியார் அப்படின்ற பெயர் தான் நிலைத்து நின்றது. 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். அவரது இயற்பெயர் சுப்பிரமணியன். இளமையிலேயே சிறப்பாக கவிப்பாடும் திறன் பெற்றவர். அவர் சிறு வயதிலேயே இயற்கையை பார்த்தோம்னா கவிதை எழுதும் திறன் அவருக்கு சிறு வயதிலிருந்தே இருக்கு. எட்டயபுர மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர். தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர். அவருடைய விடுதலை உணர்வு பாடல்கள் நம்ம ஒரு வரிகள் சொல்றேன். அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பது இல்லையே, உச்சி மீது வானிடித்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை. இது என்ன, இந்த பாடலை சொல்லும் போதே நமக்கே ஒரு விடுதலை வேட்டை, விடுதலை உணர்வை ஏற்படுத்துது. அப்போ அவ்வளவு சிறப்பு வாய்ந்த கவிதைகளை நமக்கு தந்தவர் பாரதியார். அதுக்கப்புறம் மண்ணுரிமைக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் பெண்கள் கூட நிறைய கவிதைகள் இயற்றியிருக்கார். நாட்டுப்பற்று மொழிப்பற்று மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர். இவருடைய படைப்புகள்ல 3 தனி சிறப்பு வாய்ந்தது. பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற பல நூல்களை இயற்றியுள்ளார். இந்த பாடப்பகுதி நமக்கு எதுல இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னா பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இப்பாடல் இடம்பெற்றுள்ளது. இதுல சரியான விடையை நம்ம பார்ப்போம். பாடலையே கிணறு அப்படின்னா பாடல என்ன வந்திருக்கு, கேணி. கேணி என்பதுதான் என்னது, கிணறு. கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி. சித்தம் என்பதன் பொருள், இந்த பாடலையே சித்தம் அப்படின்னா என்ன பொருள் சொல்லியிருக்காங்க. சித்தம் அப்படின்னா உள்ளம். மாடங்கள் என்பது அடுக்குகள். நன்மாடங்கள் எப்படி பிரித்தோம் அப்படின்னா நன்மை பிளஸ் மாடங்கள். நிலத்தினிடையே சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது நிலத்தின் பிளஸ் முத்து பிளஸ்
சுடர் அப்படின்னா முத்துச்சுடர். நிலா பிளஸ் ஒளி அப்படின் போது நிலா ஒளி. இதுல பொறுத்துக்க கொடுத்திருக்காங்க. முத்துச்சுடர் போல என்ன வரணும் அப்படின்னா நிலா ஒளி. இதுதான் இதுக்கான விடை. தூய நிறத்தில் என்ன இருக்கணும்? மாடங்கள். சித்தர் மகிழ்ந்திட என்ன வீசணும்? தென்றல். இவ்வளவுதான் நம்ம பார்த்திருக்கோம். பாரதியாருடைய அந்த கனவு இல்லத்துல என்ன இருக்கணும் அப்படின்னா முத்து போன்ற நில ஒளி வீச வேண்டும். அவருடைய மாளிகை எப்படி இருக்கணும்? தூய நிறத்தினதாய் இருக்கணும் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன இருக்கணும்? நன்கு கிணறு, அதாவது கிணற்றின் நீர் எப்படி இருக்கணும்னா சுவை பொருந்தியதாக இருக்கணும் அப்படின்றாரு. அதுக்கடுத்து பக்கத்துல எத்தனை தென்னை மரம் இருக்கணும் அப்படின்றாரு? 10-12 தென்னை மரங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கடுத்து காதிற்கு இனிய குயிலினுடைய குரலோசை எனக்கு கேட்கணும். இதெல்லாம் அவருடைய கனவு இல்லம். இந்த பாடம் நமக்கு மனப்பாட பகுதி. மறுபடியும் இதை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திலேயே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு தேனி அருகினிலே தென்னை மரம் தீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும். இது வரைக்கும் நமக்கு மனப்பாட பகுதி. ஏன்னா இந்த குறியீடு இருக்கும்போது இது தொடங்கி இது வரைக்கும் நம்ம படிக்கணும். நன்றி. அடுத்த வகுப்புல சந்திப்போம்.